ஜார்ஜியார் இஸ்ரயேலைச் சேர்ந்த கேரேந்தியேசு மற்றும் பாலிகிரோனி என்பவருடைய மகனாகப் பிறந்தார். இவருடைய குடும்பம் செல்வச் செழிப்பான குடும்பம். இவர் தன்னுடைய பெற்றோரை இளம் வயதிலேயே இழந்தார். இதனால் பெற்றோர் இல்லாமல் பெரிதும் கஷ்டப்பட்டார். இளைஞனாக மாறிய பிறகு அப்போது உரோமை நகரில் அரசனாக இருந்த தியோகிலேசியன் என்பவனுடைய படையில் படைவீரராகச் சேர்ந்தார். இவருடைய நற்பண்புகளையும் திறமையையும் பார்த்த அரசன் சிறிய படைப்பிரிவிற்கு தலைவனாக ஏற்படுத்தினார். அதன் பின்னர் இவரை பாதுகாப்பு படையின் தலைவராக உயர்ந்தார். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஜார்ஜியார் அரசன் தனக்கு கொடுத்த பொறுப்புகளை கண்ணும் கருத்துமாகச் செய்து நாளும் நாளும் உயர்ந்து கொண்டிருந்தார். ஒருமுறை அரசன் தான் வணங்கி வந்த தெய்வத்தை எல்லாரும் வணங்க வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பித்தான். அப்படி வணங்காதவர்களை கொன்று போடுவதாகவும் எச்சரித்தான். ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் அரசன் சொன்னதற்கு அடிபணியாது கிறிஸ்து ஒருவரையே வணங்கி வந்தார்கள். இதைக் கண்டு சினம் கொண்ட அரசன் தன்னுடைய கடவுளை வணங்காத மக்களை ஒன்றாக இழுத்து வந்து அவர்களை வதைக்கச் சொன்னான். அந்த பொறுப்பை அரசன் ஜார்ஜியாரிடம் ஒப்படைத்தான். ஆனால் ஜார்ஜியாரோ, நான் யாரையும் வதைக்க மாட்டேன், நானும் ஆண்டவர் இயேசுவைத் தவிர வேறு எவருக்கும் வணக்கம் செலுத்த மாட்டேன் என்று தன்னுடைய நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்தார். இதனால் அரசன் இன்னும் சினமுற்றான். தன்னிடம் பணி செய்யும் ஒருவன் தன்னுடைய கட்டளைக்கு பணிந்து வாழாமல் இருப்பதா என்று அவன் மிகவும் சினமுற்றான். ஆனாலும் ஜார்ஜியாரைப் போன்று ஒரு வீரனை அவர் இழக்க விரும்பவில்லை. அதனால் அவரை எப்படியாவது சூழ்ச்சியால் மயக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர வேண்டுமென அரசன் நினைத்தான். ஒருநாள் அரசன் ஜார்ஜியாரை அழைத்து, உனக்கு வேண்டிய மட்டும் நிலபுலன்கள், சொத்து, சுகங்கள் எல்லாவற்றையும் தருகிறேன். ஆனால் நீ கிறிஸ்துவை மறுதலித்துவிட்டு என்னுடைய தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொன்னான். அதற்கு ஜார்ஜியார், நான் எக்காரணத்தைக் கொண்டும் ஆண்டவர் இயேசு ஒருவரைத் தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று மிக உறுதியாகச் சொல்லிவிட்டார். இதனால் அரசனுக்கு கோபம். இருந்தாலும் அவன் அதனை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவரை எப்படி சூழ்ச்சியால் ஒழிக்கலாம் என திட்டம் தீட்டினான். அதற்கு அவன் ஒரு மந்திரவாதியை அழைத்து ஜார்ஜியாரை சூழ்ச்சியால் கொன்று போட சொன்னான். மந்திரவாதியும் அரசனுடைய கட்டளைக்கு பணிந்து ஜார்ஜியார் குடிக்கும் பாலில் விஷம் கலக்கிக் கொடுத்தான். ஆனால் ஜார்ஜியார் அந்த பாலின் மீது சிலுவை அடையாளம் வரைந்து அதனை குடிக்க அது ஒன்றுமே செய்யவில்லை. இப்படியாக அரசன் வைக்கும் சூழ்ச்சிகள் அனைத்தையும் ஜார்ஜியார் இறைவல்லமையால் வெற்றி கொண்டார். ஒருமுறை ஜார்ஜியாரை கொல்ல நினைத்த அத்தனேசியா என்ற மந்திரவாதியும் அந்நாட்டு அரசியும் ஜார்ஜியாரை அழைத்து அவருக்கு முன்பாக ஒரு பிணத்தை கொண்டு வைத்து, இந்த பிணத்தை உயிர் பெற்றெழச் செய்தால் நாங்கள் அனைவரும் நீ வணங்கும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்வோம் என்றார்கள். அதன்படி ஜார்ஜியார் தனக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கப்பட்ட பிணத்தின் மீது கைகளை வைத்து ஜெபித்தார். அவர் இறைவனிடம் ஜெபித்த சில மணித்துளிகளிலேயே இறந்த மனிதர் உயிர் பெற்று எழுந்தார். இதைக் கண்டு மந்திரவாதி, அரசி என அனைவருமே ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டார்கள். மக்களும் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளத் தொடங்கினார்கள். இதனால் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் பெருகியது. எல்லாவற்றையும் பார்த்து கடுஞ்சினம் அரசன், அரசி மந்திரவாதி, ஜார்ஜியார் என மூவரையும் 303ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் நாள் வாளுக்கு இரையாக்கினான். 449ஆம் ஆண்டு திருத்தந்தை கிளேசியஸ் இவரை புனிதராக உயர்த்தினார்.